பார்மா நிறுவன உரிமையாளர் ரங்கநாதனை நிறுவனத்திற்கு அழைத்து வந்து அதிகாரிகள் விசாரித்து வருகிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சந்திரசேகர் இணைகிறார். சந்திரசேகர், விவரங்கள். நிச்சயமாக வந்தால் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சுங்குவார் சத்திரம் பகுதியில் இயங்கி வந்த அந்த சீசன் தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட அந்த கால் ஸ்ட்ரிப் என்ற அந்த குழந்தைகளுக்கு இரும்பல் மருந்தானது தயாரித்து மத்திய பிரதேசத்தில் அந்த மருந்தை உட்கொண்ட 20க்கு மேற்பட்ட குழந்தைகள் திருநீக்கம் செயல்பாட்டிலிருந்து மரணம் அடைந்ததை தொடர்ந்து இதன் தொடர்ச்சியாக இந்த தொழிற்சாலையில் உரிமம் தற்போது தமிழக அரசு ரத்து செய்யப்பட்டிருந்திருக்கிறது. இந்த சீசன் தொழிற்சாலை உட்பட்ட 20 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டு வந்த நிலையில் இந்த தொழிற்சாலையில் அந்த மத்திய பிரதேச போலீசார் தற்போது விசாரணைக்காக உரிமையாளர் ரங்கநாதனை இந்த தொழிற்சாலையில் கொண்டு வந்து தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே இந்த தொழிற்சாலையில் உள்ளே அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளதால் இந்த உரிமையாளர் ரங்கநாதனை அருகாமையில் உள்ள பகுதியில் தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகள் தற்போது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்களுடன் மத்திய பிரதேச உள்ள 10க்கும் மேற்பட்ட குழுவினர் ரங்கநாதனை கொண்டு வந்து மேற்கொண்டு அமலாக்கத்துறை சோதனைக்கு பிறகு உள்ளே சென்று சோதனை மேற்கொள்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிற நிலையில் ரங்கநாதனிடம் மருந்து கட்டுப்பாட்டு துறையிலிருந்து சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று இந்த சோதனை நிறைவின் பிறகு இந்த தொழிற்சாலை சீல் வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு இருப்பதாக மருந்து கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நன்றி சந்திரசேகர், விவரங்களுக்கு.